புதிய மதுபான கொள்கையை செயல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுங்கட்சி ஆதரவு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாம் பகுதி இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. இதில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்த ஆளுங்கட்சி ஆதரவு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட் மற்றும் பிஜேபி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களான சிவசங்கரன், அங்காளன், கொல்லப்பள்ளி, அசோக் ஆகிய 6 பேரும் திடீரென சட்டமன்ற படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரி மாநில மக்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட புதிய மதுபான கொள்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு கல்யாணசுந்தரம், ஜான்குமார் ஆகியோர் கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது புதிய மதுபான திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் இதனை வலியுறுத்தி முதல்வர், துணைநிலை ஆளுநர் ஆகியோரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் பெஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கண் துடைப்பிற்காக சட்டமன்ற கூட்டத்தை நடத்தாமல் குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். பின்னர் கூட்டத்தொடரில் 6 உறுப்பினர்களும் பங்கேற்றனர். புதிய மதுபான கொள்கைக்கு பாஜக ஆதரவு எம்எல்ஏக்களே எதிர்ப்பு தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மனு கொடுத்திருக்கிறோம். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மூத்த சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். இது புதுச்சேரி மக்களுக்கு இது விரோத குடிநீர் பற்றாக்குறை இன்னைக்கு புதுச்சேரி மக்களுக்கு டிடிஎஸ் பாருங்க 2000 இருக்குது. இன்னைக்கு குடிக்க தண்ணியே சரியில்லை. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு புதுச்சேரி மக்களுக்கு மதுபான தொழிற்சாலை தேவையா? இதை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். வேண்டாம், அதான் அதுல இல்ல, அதை மறுபரிசீலனை ஸ்டாப் பண்ணணும். அது மறுபரிசீலனை ஸ்டாப் பண்ணணும். அதான் இதை அதை கொண்டுறாங்க கேபினெட்ல. அதை ஆமா, இதை பண்ணணும். நம்ம என்னதான் நீங்க மக்களுக்கு வாரி வாரி செஞ்சாலும் ஒரே ஒரு விஷயத்துல நீங்க அரசாங்க பணத்தை தவறு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வெவ்வேறு மாதிரியான ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான பாவகாரியங்களுக்கு நாங்க முற்பட இல்லை. அதனால மதுபான தொழிற்சாலை வேண்டாம். நிலத்தடி நீரை உறிஞ்சி அந்த தண்ணீரை குடிக்கவே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த தண்ணீர் மறுபடியும் இதுக்கு மதுபானத்துக்காக பயன்படுத்தினா நாங்கள் ஒரு காலம் அதில் உடன்பாடு